தற்பொழுது வெள்ள நீரானது ஏரியிலிருந்து கிராமத்தை நோக்கி, அதாவது மக்கள் வாழும் பகுதியை நோக்கி தண்ணீரானது கிராமத்திற்குள் புகுந்து செல்கிறது. சாத்தப்பாடி கிராமமே வெள்ளத்தில் சூழும். சாத்தப்பாடி கிராமமே, ஒட்டுமொத்த கிராமமே வெள்ளத்தில் மூழ்கும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. உடனடியாக இதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த கிராமத்திற்கு விரைந்து அதிகாரிகளை அனுப்புமாறு கிராமத்தின் சார்பாகவும் அனைத்து கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கட்சி பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இந்த வீடியோவை, இந்த நேரலையை உரிய அதிகாரிகளிடம் பகிருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கிராமமே தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. இதுவரை ஊராட்சி நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை, எந்த ஒரு துறையும் சார்ந்த அதிகாரிகளும் இதுவரை எங்கள் கிராமத்திற்கு வரவில்லை. வெள்ள நீர் ஊருக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக உரிய அதிகாரிகளை மாவட்ட நிர்வாகம் இக்கிராமத்திற்கு அனுப்பி வைக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். கடலூர் மாவட்டம் சாத்தப்பாடி கிராமம், கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட சாத்தப்பாடி கிராமம். இப்பாலம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்தும் இப்பாலம் இன்னும் சரிவர கட்ட துவங்கவில்லை. மாவட்ட நிர்வாகம் இந்த பாலத்தை கட்டுவதற்கு சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது எங்கள் ஊர் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. கட்டாம போட்டுருந்தாங்கன்னா வராது, அடுத்தே பிளாக் பண்ணிடலாம். போயிட்டு வந்துட்டு பஸ்ஸில் 3 பேர் 4 பேர் போகிறாங்க. தண்ணி